வணக்கம். திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பிரளய காளீஸ்வரர் கோவிலில் புலனமைப்பின் போது கிடைத்த அம்மன் சிலை கேட்பாடற்று கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புகழ்பெற்ற பெண்ணாடத்தில் உள்ள அருள்மிகு பிரளய காளீஸ்வரர் உடனுறை அழகிய காதலியம்மன் கோவில் உள்ளது. இந்த நிலையில் இந்த கோவில் சிவன் கோவில்களில் முக்கிய திருத்தலமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோவில் வளாகத்தில் திருப்பணிகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்தில் JCB இயந்திரம் மூலம் தண்ணீர் குழாய் இணைப்பு வேலைக்காக பள்ளம் தோண்டினர். அப்போது சுமார் 4 அடி உயரத்தில் கருங்கல்லில் ஆன பழமையான அம்மன் சிலை ஒன்று கிடைத்தது. அதனை கோவில் நிர்வாகத்தினர் திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறைக்கு சிலையில் அனுப்பி அது எந்த காலத்து சிலை என கண்டுபிடித்து பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தனர். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் அந்த சிலை பராமரிப்பின்றி கோவில் பக்கவாட்டு முள்புதர் சூழ்ந்த பகுதியில் உள்ள சுவற்றின் அருகே கேட்பாடற்று கிடக்கும் அம்மன் சிலையை பார்த்து பக்தர்களும் பொதுமக்களும் மனமுடைந்து வேதனை அடைந்து வருகின்றனர். மேலும் கேட்பாடற்று கிடக்கும் அம்மன் சிலையை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பழமையான அம்மன் சிலையை பாதுகாக்க வேண்டும். இதுபோன்று பழமை வாய்ந்த சிலைகளை பராமரிக்க தவறும் கோவில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் V. மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா புன்வாலி. நன்றி.